அன்பது நல்லா கேட்டுக்கோங்க. எவன் எவள் பாவசங்கீதத்துக்கு எதிராக எதிர்கேள்விகள் எழுப்புறானோ, அது உங்க மகனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் குடும்பத்தினராக இருந்தாலும், பாவசங்கீதத்துக்கு எதிராக குண்டக்காமண்டாக்க கேள்வி கேட்கறது தெய்வீகமல்ல, அது தீயோனோடது. கடவுள் சொன்ன ஆணித்தரமான உண்மைதான், அது தீயோனோடது. இது சொல்லி முடித்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், 6வது வசனம் சொல்லுகிறார், படிக்கிறீங்களா? மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. எல்லா மண்ணுலகில் சேர்ந்து சொல்லுங்க. மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலகட்ட தலைமுறையில் உள்ள மக்களுக்கு சொல்லி தருகிறார், மக்களே, மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு. சொன்னது யாரு? இவரு. இனி இவரை விட பெரிய பாஸ்டர், இவரை விட பெரிய சிஸ்டர், இவரை விட பெரிய தியோலஜியன், இவரை விட பெரிய அறிவியல் ஞானி, இவரை விட பெரிய சைக்காலஜிஸ்ட் யாராவது உண்டா? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இல்லை என்று சொல்வதற்கு இல்ல. சொல்ல வேண்டிய சொல்லி வைத்தார். என்னது? மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு.